அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண்ணோட வாழ்க்கை மகளாக ஆரம்பித்து ஒரு மனைவியாக, ஒரு மருமகளாக, ஒரு தாயாக இப்படியே தொடர்ந்து பயணம் போயிட்டே இருக்கும். அண்ட் இத்தனை கோணங்களில் இருக்கக்கூடிய பெண் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து பண்ணுவா. ஆனால் தனக்குன்னு வரும்போது கண்டிப்பாக அதை கேர் பண்ணவே மாட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்காக கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த செல்ஃப் க்ரூமிங்கை இந்த 2024 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பினஸாக அமையும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். எல்லாருமே சரி, நீங்கள் 3 வேளை சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்த கையோட ஹாட் வாட்டர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. இந்த மாதிரி குடிக்க போகும்போது உங்களுக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் எதுவுமே தங்காமல் அதை அப்படியே டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். அண்ட் காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஹாட் வாட்டரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த லெமன் வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணால் போதும். அதாவது ஒரு எலுமிச்சையை ஒரு 8 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரே பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து சியா சீடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடலுக்கு. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை அதை அப்படியே நீக்கக்கூடியது. அண்ட் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக தொப்பை இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக நான் ஹனி சேர்த்துக்கிறேன். இந்த ஹனி வந்து ஹாட் வாட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய டிடாக்ஸை வந்து வெளியேற்றுது. அண்ட் இது நம்ம சாப்பிடும்போது காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நாள் முழுக்க தேவையான எனர்ஜி கிடைக்குது. நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களுமே காலையில் இதை நீங்கள் சாப்பிடுங்க. இது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கண்டினியூவாக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக அதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளாகவே, அதாவது ஒரு 10 டேஸாக இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, தொப்பையெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நமக்கு வெந்நீர் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் குளிர்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வெந்நீர் தண்ணி யூஸ் பண்ணணும். நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணீரில் குளிக்கிறாங்க. மேக்ஸிமம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு இருக்குது. ஸோ ஹீட்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா சுடு தண்ணியில் குளிச்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சுடு தண்ணியில் குளிக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சுடு தண்ணியில் குளிக்க குளிக்க உங்களுடைய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட சுறுசுறுப்பு வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடியவங்களையும் வெந்நீரில் குளிக்கக்கூடியவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடியவங்க நல்ல ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் உடம்புல உள்ள சுறுசுறுப்பையும் தடுக்கும். அண்ட் நம்மளுடைய முடியை வந்து அதிகமாக உதிரச் செய்யும். ஏன்னா சுடுத நீரை நீங்கள் அதிகமாக குளிக்க அந்த தலைமுடியில் உள்ள வேர்கள் எல்லாமே செயலிழந்துடும். ஸோ உங்களுடைய முடி எல்லாமே டேமேஜ் ஆயிரும். இனிமேல் வெந்நீரில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. அடுத்ததாக நம்மளோட உடம்பை வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ சேம் அதே அளவு நம்மளுடைய ஃபேஸையும் கண்டிப்பாக நாம் கேர் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறேன். உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுக்கும்போது அதில் ஜூஸ் வந்து தனியாக வந்துடும். நம்ம இதை மிக்சியில் போட்டு புளியணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இந்த உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட் ஆகுது. அதாவது கருவளையத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடியது. உங்களுக்கு கரும்புள்ளி இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை க்யூர் பண்ணக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து நல்லா ஸ்கின்னை வந்து டைட்னிங் பண்ணக்கூடியது. அதை ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுடைய ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். அடுத்த நான் வந்து கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிறேன். இந்த ஹனி வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கக்கூடியது. ஹனியில் எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. அடுத்ததாக காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேன். பசும்பால் தான். ஸோ பசும்பால் நீங்கள் சேர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய லைட்டான ஒரு கொலஸ்ட்ரால் தன்மை உங்களுக்கு ஃபேஸில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். ரொம்ப ட்ரை ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் பச்சை பாலை கூட உங்கள் ஃபேஸில் வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரை ஸ்கின் வந்து நீங்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு ஃபேஸ் பேக், ஒரு க்ரீமாக நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன்.
இதை வந்து நம்மளோட ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம இதை வாஷ் பண்ணணும். இது கூட நம்ம ஹனி சேர்த்துருக்கிறனால ரொம்ப ட்ரையாலாம் காயாது. ஒரு 1/2 அன் ஹவர் போதும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முகம் வந்து நல்ல ஒரு மென்மையாக ஒரு சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கும். சில பேர் வந்து கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனாலேயே நான் கருப்பாக இருக்கேன், இதுக்கு மேலே நான் எதுக்கு கேர் பண்ண அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. அது ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கூட. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபேஸ் பேக் பண்ணும்போது நம்மளுடைய அழகு வந்து இன்னும் நமக்கு கூடும். அண்ட் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்மளுடைய அழகு வந்து மேலும் மேலும் நமக்கு அதிகரிக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலுமே தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. இருக்கக்கூடிய அழகை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நாம தான் அழகு, பேரழகு அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டும் அதிகரிக்கும், நம்மளுடைய பியூட்டியும் அதிகரிக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் மாதிரி நான் போட்டுட்டேன், ஃபேஸில் நல்லா போட்டுட்டு அண்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக என்னோடய ஹேண்ட்லேயும் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து நல்லா அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டாக நான் ஓட விடுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கோட அந்த சக்கை இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்த்து நல்லா அப்படியே சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்படியே நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அண்ட் இதை நம்ம வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் அப்படியே மறைஞ்சிட்டே வரும். நம்ம அதிகமாக வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஃபேஸ் வந்து. ஸோ அந்த சன் டேனெல்லாம் நீக்கக்கூடியது அண்ட் நம்மளுடைய ஸ்கின்ல உள்ள ஓப்பன் போர்ஸையும் நீக்கி முகத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் நல்ல ஒரு மென்மையையும் தருது. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஃபேஸ் ஒரு மாதிரி சுருக்கமாற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரியும் ஆகாமல் உங்களுடைய ஃபேஸை வந்து நல்ல ஒரு இளமையான தோற்றத்தோடு வச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுட்டு உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும் கூட்டிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போதுமே நம்ம நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு நம்மளுடைய கண்ணாடியில் பார்க்கும்போது அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள். சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்ணாடியை பார்த்துட்டே இருப்போம். நம்ம ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம புது ட்ரெஸ் வியர் பண்ணும்போது நம்மளுடைய மனசு வந்து ஒரு ஹாப்பினஸ் அடையுது, நம்மளுடைய செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி அடையுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகரிக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நல்ல கலரான ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ரொம்ப வெளுத்து போன ட்ரெஸ்ஸை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளுத்து போன ட்ரெஸ்ஸு சைடில் வந்து ஒரு மாதிரி கிழிஞ்சது அதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இருக்கக்கூடிய ட்ரெஸ்லேயே நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். டக்குன்னு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே நைட்டி போட்டுட்டு நிற்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனி டைம் நம்ம வந்து நைட்டி போட்டுகிட்டே நம்ம 24 ஹவர்ஸ் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து எதையோ நோக்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வரைக்கும் உருவாக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் நைட்டி வியர் பண்ணுறதா. ஸோ தயவு செஞ்சு நைட்டி மட்டும் நீங்கள் வியர் பண்ணாதீங்க. அது நைட் டைம் நீங்கள் தூங்கும்போது மட்டும் நீங்கள் வியர் பண்ணுங்கள். இது எல்லா வீடியோலையுமே நான் சொல்லக்கூடிய ஒன்று தான். ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய பேலன்ஸும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். நைட் டைமில் தூங்கும்போது மட்டும் நைட்டி வியர் பண்ணுங்கள். உங்களுக்கு நைட்டி தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா காற்றோட்டமாக இருக்குது, நைட்டி மாதிரி வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நைட்டிக்கு ஆல்ட்ரேட்டாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். நைட்டி அப்படின்றது நீங்கள் அப்படியே வியர் பண்ணும்போது உங்களுடைய ஷேப் வந்து தெரியாமலே போயிடும். நீங்கள் வெயிட் போட்டிங்களா, ஸ்லிம் ஆகிட்டிங்களா அப்படின்ற ஐடியா கூட தெரியாமல் போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான மேக்ஸி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கிறதால நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு யூனிக்காக நீங்கள் தெரிவிங்க. அண்ட் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரியான மேக்ஸி ட்ரெஸ் தான் நான் வீட்டில் வந்து வியர் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம நைட்டி போட்ட மாதிரி ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து நிறையவே ஆன்லைனில் கிடைக்குது. அண்ட் இதை வந்து ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது. இதோட ரேட் எல்லாமே ஒரு 400-500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன கிளாத் பிடிக்குமோ ரேயானா இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா காட்டனாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வியர் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த மேக்ஸியோட லிங்க் வந்து கேட்காதீங்க, நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ இப்போவே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ட்ரெஸ்ஸு, சில பேருக்கு வந்து மேக்ஸிலாம் வியர் பண்ண பிடிக்காது.
முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிஷர்ட் அண்ட் பெலாசோ ட்ரெஸ் வியர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஷர்ட் வியர் பண்ணும்போது நல்லா லூஸாக தான் இருக்கும். நீங்கள் டைட்டாக வியர் பண்ணும்போது தான் நல்லா இருக்காது. அண்ட் பேண்ட்டும் கூட இது பேண்ட் மாதிரியே தெரியாது, ஸ்கர்ட்டு மாதிரி தான் இருக்கும். இந்த பெலாசோ வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேராக இருக்கிறதால நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் இதை வியர் பண்ணிவிட்டு நீங்கள் புர்கா போடுறவங்களாக இருந்தால் இதுக்கு மேலேயே புர்கா போட்டுட்டு கூட நீங்கள் வெளியில் போகலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது வேணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. ஒரு 24 ஹவர்ஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டிலையே வேலையாக இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா வெளியில் அதிகமாக வேலையாக இருக்கும். ஸோ வெளியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி மண்பானையில் தண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது உங்களோட பாடி வந்து ஹீட்டை அதிகரிக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கும்போது உடல் வந்து கண்டிப்பாக குளிர்ச்சி ஆகாது. நம்முடைய வாயில் மட்டும்தான் குளிர்ச்சியாக தெரியும், ஆனால் நம்முடைய வயிறு வந்து ரொம்ப சூடாகிரும். இது மூலமாக அதிகமான அளவு உடம்புல பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி மண்பானை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சின்ன ஒரு தண்ணியும் கிடைக்கும். அண்ட் அது வந்து ஆரோக்கியமான தண்ணியாகவும் இருக்கும். ஸோ அடிக்கடி நிறைய தண்ணி குடிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க அண்ட் கம்பல்சரி எடுக்கணும். சில பேர் வந்து பழங்கள் எல்லாமே அதிகமான ரேட்டாக இருக்குது அப்படின்றதுனால வாங்குறதே கிடையாது. ஸோ ஒரு சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்டோ அந்த ஃப்ரூட்டை மட்டும் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ கொய்யாவோட சீசன் அப்படின்னா கொய்யா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். திராட்சையோட சீசன் இருக்குது அப்படின்னா திராட்சையை வாங்கி சாப்பிடுங்க. ஸோ எந்த சீசனோ அந்த சீசனில் வாங்கும்போது ரேட்டும் கம்மியாக இருக்கும், நம்முடைய உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் பெண்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஃப்ரூட்ஸில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சமைச்சு தான் சாப்பிட்றோம். சமைக்கும் போது அதில் பாதி சத்து போயிடுது. நம்ம சமைக்காமல் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா இந்த பழங்கள் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பழங்கள் எடுத்துக்கோங்க. இது மூலமாக உடலில் உள்ள சூடு வந்து குறையும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் கொடுக்கும். நீங்கள் நாள் முழுக்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கிது. அண்ட் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக இன்னும் கூடுதலாக ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து 11 மணிக்கு தான் முடிப்பாங்க. ஸோ அது ரொம்பவே தப்பு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிருங்க. அண்ட் நீங்கள் சட்னி வைக்கும்போது நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் சட்னி வச்சு அரைச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா கருவேப்பிலையை இலையை மட்டும் நல்லா உருகிட்டு அலசிட்டு அந்த சட்னி கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடும். இது தனியாக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ரெசிபி மாதிரி ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நார்மலாக உங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்க்க போகிறீங்க. இதை நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் தாளித்து எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியான ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடும். இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுடைய ஹேர் லாஸை வந்து முக்கியமாக தடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. நீங்கள் இதில் சட்னியாக ரெடி பண்ணும்போது வதக்கி நீங்கள் சமைப்பீங்க. ஸோ அதில் வந்து கருவேப்பிலையுடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும். இதை நீங்கள் அப்படியே பச்சையாக நீங்கள் அரைக்கும் போது அந்த கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் அப்படியே நமக்கு சேரும். தலைமுடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும், கண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதாச்சும் வேலை பண்ணோம் அப்படின்னா அப்படியே நமக்கு பேக் பெயின் வந்துடும். நிறைய பேருக்கு சிசேரியன் பண்ணியிருக்கிறதெல்லாம் அதிகமாக பேக் பெயின் வரும். அண்ட் இன்னும் சில பேர் நினைப்பாங்க நமக்கு 30 வயசு ஆயிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி தான் இயலாமல் போகும் அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணமே உங்களை வந்து இயலாமையாக ஆக்கிடும். அண்ட் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகமான அளவு வயிற்று வலி வரும். அண்ட் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமாவும் வயிற்று வலியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பெயின் கில்லர் டேப்லெட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் நிறைய லேடிஸ் பண்ணக்கூடிய தவறும் கூட. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏதாச்சும் கொஞ்சம் டயர்டாயிருச்சு அப்படின்னா அதுக்கு போய் குளுக்கோஸ் பாட்டில் போட்டுறாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது, ஒரு தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கு உண்டான டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் வாங்கி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் முற்றிலுமே தவறானது. நம்மளுடைய உணவு முறையிலேயே நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவு எனர்ஜியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வகையில் முருங்கைக்கீரை வந்து அதிகமான அளவு பங்கு பெறுது. ஏன்னா முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான அளவு சத்துக்கள் இருக்குது. உங்கள் வீட்டில் முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு முருங்கை மரம் வச்சுக்கோங்க. முருங்கை இலையிலிருந்து பூவில் இருந்து முருங்கை காய் வரைக்கும் எல்லாமே உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே அடங்கியிருக்கு.
அண்ட் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹெச்பி லெவல் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது. அண்ட் முடி வளர்ச்சி வந்து நல்லா வளரக்கூடியது. சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால இளநரை வருது. அந்த மாதிரி இளநரை வராமலும் தடுக்குது. அடுத்ததாக நீங்கள் சாப்பிடாமையே இருக்கும்போது உங்களுக்கு அல்சர் பிரச்சனை வரும். ஸோ அந்த அல்சர் பிரச்சனையும் நீக்கக்கூடியது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். 300 வகையான நோய் வராமல் தடுக்கக்கூடியது. அண்ட் 67 வகையான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியதும் கூட. அண்ட் இந்த முருங்கைக்கீரையில் ஒரு ஸ்டோரியே இருக்குது. என்னோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து எனக்கு ஹெச்பி லெவல் பார்த்திங்கன்னா 8 தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சி செக்ஷன் அப்படின்றதால எனக்கு 11 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான இன்ஜெக்ஷனும் எழுதுனாங்க. பட் நான் வந்து ரத்தம் ஊறுறதுக்கு எந்த இன்ஜெக்ஷனுமே வாங்கவே இல்லை. எனக்கு ஒரு 10 டேஸ் தான் இருந்துச்சு என்னோடய சி செக்ஷன் டேக்காக. ஸோ நான் வந்து 10 டேஸுமே டெய்லியுமே நான் இந்த முருங்கைக்கீரை மட்டும்தான் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய பிளட் லெவல் பார்த்திங்கன்னா 11 வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நம்ம எந்த விஷயம் பண்ணும்போதுமே கண்டிப்பாக நம்மளால் முடியும். மருந்து மாத்திரை எனக்கு தேவையில்லை, நான் உணவு முறையிலேயே என்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அண்ட் இதுலலாம் சத்தே இல்லை, நான் டேப்லெட் போட்டால் தான் எனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. இறைவன் நமக்கு இயற்கையாகவே அழகான இயற்கையான பொருட்களை, சத்துள்ள உணவுப் பொருட்களை தந்திருக்கான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இதே மாதிரி கீரை வகைகள் வந்து எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 வெரைட்டிஸ் கீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கீரை நம்ம சமைச்சோம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம சமைச்சு லைட்டாக ஒரு கடையல் மாதிரி பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நம்ம கிளறிட்டு இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுட்டே கிளறணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அந்த கீரை ரெடி ஆகிடும். ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு மாதிரி. பொன்னாங்கண்ணி கீரையை ரெடி பண்ணும்போது நம்ம நல்லா பாசிப்பருப்பு போட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வெரைட்டியாக சமைச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, நாமளும் கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம மெக்னீஷியம் நிறைஞ்ச ஒரு கீரை சத்துக்கள் எடுக்கும்போது நமக்கு டேப்லெட் தேவையே இல்லை, தூக்கி வீசிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வாங்க. அடுத்ததாக நமக்கு ஏதாச்சும் பசி எடுக்குது அப்படின்னா நம்ம தேவையில்லாத அந்த நொறுக்கு தண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்போம். அது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே கெடுதியானது. அதிகமான அளவு நமக்கு வெயிட் போடுறவும் இதனால தான். நமக்கு எப்போல்லாம் பசிக்குதோ இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை நம்ம வாங்கி சாப்பிட்லாம். சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு இப்போ கூட நல்ல ஒரு சீசனாக இருக்குது. இல்லைன்னா மக்காச்சோளம் இந்த மாதிரியான ஒரு பொருட்களை வாங்கி நம்ம சாப்பிடும்போது நமக்கு பசியும் அடங்கும். அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சத்துக்களும் கிடைக்கும். இதை நாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து என்னோட குழந்தை சாப்பிடவே மாட்டா, அதனால நான் இது பண்ணுறதே இல்லை அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. இது பெருமையே கிடையாது, ரொம்ப ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலை தான். ஏன்னா நாம் சாப்பிட்டு காட்டும்போது தான் ஓகே இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி இயற்கையான உணவுப் பொருட்களை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஃபேமிலியும் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நான் கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்பவே முக்கியமான டிப்ஸும் கூட. நாம் இவ்வளோ எல்லாமே பண்ணுறோம், நம்முடைய உடம்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா உங்களை நீங்கள் கான்ஃபிடென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃபாக அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணாடி முன்னாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன், நான் திறமையானவள், என்னால் அனைத்து சூழல்களையும் நிதானமாக கையாள முடியும் அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் சொந்தமாக சுயமாக சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கூடிட்டே போகும். உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமானவங்களாக ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை லவ் பண்ணணும், நம்ம மேலே நம்ம ரொம்ப கேர் பண்ணணும். அப்படி நம்ம மேலே நம்ம கேர் பண்ணோம் அப்படின்னா தான் இருக்கக்கூடிய மற்றவங்களும் நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க. ஸோ செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் கான்ஃபிடென்ட்டோடு இருக்க சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.